30 வயசு இருக்கிற ஒருத்தருக்கு 43வது வயசுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான அருமையான ஒரு எல்ஐசி பிளான். 30 வயசுல ஆரம்பிச்சாருன்னா 11 வருஷம் பணம் கட்டுவாரு. 43வது வயசுல இருந்து, அதாவது 13வது வருஷத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பென்ஷன் மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் கட்டின பணம் கூட, அது கூட ஆட் ஆகுற கேரண்டீட் அடிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இவரோட லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். 43வது வயசுல இருந்து லைஃப் லாங்குக்கு இவரு ஒரு வருஷத்துக்கு 1,20,000 1,20,000 ரிட்டர்ன்ஸும் வாங்கிக்கிறாரு. அது இல்லாம இவர் கட்டின பணமும் கூட கேரண்டி அடிஷன்ஸும் சேர்ந்து இவரோட ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட்டா கிடைச்சிருது கடைசியில. அது இல்லாம இந்த பாலிசில ரெகுலர் இன்கம் மாதிரி, ரெகுலரா பென்ஷன் மாதிரி 43வது வயசுல இருந்து இவர தொடர்ந்து வாங்கிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா பல்கா வேணுங்கும் போதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான பிளான். அது அந்த பணத்தை எல்ஐசில அக்யூமுலேட் பண்ணிட்டு அவருக்கு தேவையான டைம்ல வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிறப்ப அவரு ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம். தொடர்ந்து அந்த பாலிசி தொடர்ந்துட்டே இருக்கும். வேணுங்கிறப்போலாம் எல்ஐசில இருந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். பல்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மிக அருமையான பிளான். கேரண்டியான இன்கம் வரக்கூடிய பிளான். இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டியும் இருக்கு. இது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான். மிக அருமையான பிளான். 30 வயசு இருக்கிறவங்களுக்கு 43வது வயசுல இருந்து தொடர்ந்து இன்கம் வரக்கூடிய பிளான். தேங்க்யூ.